வணக்கம், என் பேர் நாகேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மேலே அப்படியே போனோம்னா மதுரை ரோட்டில் கட் பண்ணோம்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படியே பின்புறமாக பார்த்திங்கன்னா மலை மேலே ஸ்ரீ பரமசிவன் பார்வதி அம்மாள் திருக்கோவில் இருக்குது. அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கம்பட்டி அப்படின்ற சின்ன ஊரை சேர்ந்தது. அங்கே தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். மலை மேலே இருக்க பரமசிவன் பார்வதி கோயிலை பார்க்கலாம். தேனிக்குள்ளே நான் எவ்வளோ ஃபேமஸான இடத்துக்கு போயிருந்தாலும் இந்த கோயிலுக்கு வர்றது இதான் ஃபஸ்ட் டைமு. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படியே பின்புறமாக மலை மேலே அமைஞ்சிருக்கு. சிவன் எப்பயுமே மலை மேலே தான் பெரும்பாலான மலைகள் அமைஞ்சிருப்பார். அதே மாதிரி இந்த மலையிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்காரு. இப்பயே லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி மேலே போனோமே நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். போய்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி இருக்க இடத்த பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம இப்போ திருப்பி மலை மேலே ஏறலாம். அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா மதுரை ரோட்டில் மதுரைக்கு போகிற பஸ்ஸுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம கோயிலை பார்க்க இன்னும் மேலே ஏறி ஆகணும். ரொம்ப ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இந்த இடமும் மலையும். மேலே ஏற ஏற கீழே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட கோயிலை நெருங்கிட்டோம். கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கீழே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நம்ம உள்ள கோயிலுக்கு வந்துட்டோம். பரமசிவன் பார்வதி சுவாமிகள் நீராடிக்கிட்டு இருக்காங்க சுவாமிகளுக்கு.
சிவன் ஐயா லிங்க வடிவில் அற்புதமாக காட்சி. பைரவ சுவாமி சிலை, இது நவகிரக சுவாமிகள். பெருமாள் நேராக இருக்குது. இது பெருமாள் சுவாமி. பெருமாள் சின்ன சிலை. கோயிலுக்கு பின்னாடி இருக்க பாறைங்க ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. இதை பார்த்தாலே தெரியும், நடந்தே வர முடியாத ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பின்னாடி வர்றதை அவாய்ட் பண்ணுறது. சிவனுக்கு பின்னாடி இன்னும் சில சுவாமிகள், முருகன் தெய்வானை வள்ளிகை, விநாயகர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தேனி புது பஸ் ஸ்டாண்ட் போகிற சாலைகள் பின்னாடி தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது சுயமாக வந்தது. சுயமாக இங்கே லிங்கமா லிங்கம் இல்லை, கல்லூரி சரி சரி தூண் மாதிரி இருந்துச்சு. சரி விளக்கு தூண் மாதிரி. அங்கே பார்த்தீங்களா மாடு, அந்த மாதிரி மாடு பொம்மையை செஞ்சு கிராமப்புறத்துலாம் எடுத்து வந்து வழிபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்த நாகரிக காலத்துக்கு அது தந்து கோயில் வந்து சிறப்பாக வந்து நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. புதுப்பிச்சு இந்த விட இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ 48 நாள் பூஜை நடந்துச்சு. கோயில் விசேஷம் என்னென்னா பரமசிவன்னா முக்கிய தெய்வம். இப்போ பெருமாள் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்தலம் வந்து சிவஸ்தலம், சிவரா சிவஸ்தலம். ஆதின்னா ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அன்ன தோன்ற காலத்துலேருந்து வழிபட்டு வரும் கோயில். புதுசாக வேணால் கட்டினது வேணால் இப்போ இருக்கும். ஆனால் இது ஆதி காலத்து நினைவு சொன்னது. ரொம்ப வருஷமாகவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வயர்லெஸ்ஸு அது இதுன்னு வந்து கொஞ்சம் அது ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இதுலேருந்து நம்மளை வந்து இந்த பொது கோயிலுக்கான பாதைகள் எதுவுமே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க பொதுமக்கள். கோயில் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பாதை வந்து இன்னும் கொஞ்சம் சீர் பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகுதுன்னா இந்த ஃபாரஸ்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. தனி மனிதனாக ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து செடி மரங்களை கொண்டு பண்ணுறாரு. அவரோட உழைப்பு அதிகம். அவர் பேர் வந்து நல்ல பேர். அவர் தான் இந்த மரங்கள்லாம் வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். மற்ற கிராம கமிட்டி இதுக்கு முன்னாடி நிற்கிது. கிராம கமிட்டி தான் இதை பண்ணிட்டு கிராம கமிட்டி மூலிமா அது நல்லா இருக்குது. சகாதயம் அவர் தான் இந்த மரங்கள்லாம் கொண்டு வந்து அதை காவ காத்துட்டு வாங்க.
அதுக்கப்புறம் கோயில் கமிட்டி எல்லாம். நம்ம பேருங்க என் பேர் ராமச்சந்திரன். இந்த ஊருக்கு சொந்த ஊர் கருணாநிதி தான். சொந்த ஊர் இப்போ தேனியில் இருக்கேன். நன்றிண்ணா. ஓகே, நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்பகலோகம் நாகேஷ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு தேனி மாவட்ட மக்கள் எல்லோரும் கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி.